ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா பெங்களூர் பக்கத்துல இருக்கிற தேவனஹள்ளியில் இருக்கோங்க. தேவனஹள்ளி கோட்டை பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து தேவனஹள்ளி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு தெரியுமா, அந்த ஊர்ல தான் வந்து இந்த கோட்டையும் இருக்குங்க. தேவனஹள்ளி ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டரு தேவனஹள்ளி ஃபோர்ட்டு. பழைய காலத்து கோட்டைங்க. நம்ம திப்பு சுல்தான் எல்லாம் பிறந்த ஊர் இதுதாங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? பழைய காலத்து கோட்டை. ரொம்ப மெயின்டெனன்ஸ் இல்லை போல, பட் ஆனா வந்து ஒரு சின்ன ஊரே வந்து இதுக்குள்ள இருந்திருக்குன்னா உங்களால நம்ப முடியுதா? ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல ஹோசூர்ல இருந்து தேவனஹள்ளி வரைக்கும் வந்த மெமு ட்ரெயின் டிராவல் போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. இந்த வீடியோல நாம தேவனஹள்ளி கோட்டையை தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க தேவனஹள்ளி கோட்டைக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கோவில்கள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, தேவனஹள்ளி கோட்டையோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க. இன்னுமே வந்து ஆப்ரேஷனலா இருக்குங்க. கோட்டைக்குள்ளேயே வந்து இந்த பழைய காலத்து நகரங்கள் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி நகரங்கள் எல்லாம் இருக்கும். வெளியே ஒரு கோவில் இருக்கு. நம்ம கோட்டைக்குள்ள ஃபுல்லா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம வெளியே வந்து இந்த கோவில் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வேற லெவல்ல இன்னும் வந்து பழைய காலத்து கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் சிதலமடையாம இருக்கு பாருங்க. அதுவே பெரிய விஷயம் தாங்க. ஃபோர்ட் தேவனஹள்ளின்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த சைடு வந்து ஐ திங்க் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். சத்தா போட்டிருக்காங்க, கரெக்ட். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட் ஃபோர்ட் தேவனஹள்ளி. வாங்க போ. இன்னும் வந்து ரோடெல்லாம் உள்ள போயிட்டு இருக்கு, மக்கள் உள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா உங்களால நம்ப முடியுதா? கோட்டையோட என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வந்தாச்சுங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீசிங்க்ட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, முதல் துவாரம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா, இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் எல்லாம் மேல என்ட்ரன்ஸ் மேல வேற லெவல்யா. இங்க பாருங்க, ஃபுல்லா கருங்கல் கரு வச்சு கோட்டை மதில் சுவர்கள் எல்லாம் கட்டியிருக்காங்க. ரொம்ப பழைய காலத்து கோட்டைங்க, சிதலம் அடைஞ்சிருக்கு. ஒரு பழைய காலத்து கோவில் எல்லாம் இருக்கு உள்ள. அந்த காலத்துல கோட்டைக்குள்ள தானே வந்து மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கோட்டை இருக்கிற அந்த மதில் சுவர்களுக்குள்ள பாதுகாப்போட. ஸோ அந்த செட்டப் இன்னும் அப்படியே இருக்கு பாருங்க, சான்ஸே இல்லை. பிரிட்டிஷர்ஸ் வந்து முகலாயர்கள் வந்து நிறைய ஆக்குபேஷனும் நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் ரிமைன்ஸ் எல்லாம் இருக்குன்னா சந்தோஷமான விஷயம்தான். நம்ம ஊர்ல இவ்வளவு கோட்டைகளை, பழையங்காலத்து கோட்டைகளை பார்க்க முடியாது. கோட்டைக்குள்ள வந்துனேவே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து கோவில் தாங்க. இது வந்து ராமர் கோவில் போல. ராமர், சீதா, ஹனுமன் எல்லாம் இருக்காங்க. அந்த கோவில் பக்கத்திலேயே வந்து அந்த கோட்டையோட மதில் சுவருக்கு மேல நடக்கிற ஸ்பேஸ் எல்லாம் இருக்குல்ல, பாதுகாப்புக்கு அந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, பீரங்கி எல்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ அந்த படிக்கட்டுகள் இருக்கு. இங்கேயும் போட்டிருக்காங்க, மேப் கூட கொடுத்துருக்காங்க போல. இங்க இருக்கு பாருங்க, கோட்டை மதில் சுவர் எப்படி எல்லாம் சுத்தி போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல இருக்குமா என்னன்னு தெரியல. இது கன்னடத்துல இருக்கு, இந்த பக்கம் இங்கிலீஷ்ல இருக்கும் போல. இங்க இருக்கு பாருங்க. This historic fort is famous for its association with Hyder Ali and his son Tippu Sultan. It was in Devanahalli that Hyder began his military career in 1749 as a lowly volunteer horseman in the army of Dalavai Nanjaraj, commander of the army of Mysore Wadayars. Displaying remarkable courage and daring, Hyder helped to successfully besiege and capture this fort for Nanjaraj. From this humble beginnings, Hyder Ali went on to eventually rule Mysore state. பாத்தீங்களா, அவர்கிட்ட கமாண்டரா இருந்து அதுக்கப்புறம் மைசூர் ஸ்டேட்டையே ரூல் பண்ற அளவுக்கு ஆயிட்டு இருக்காரு ஹைதர் அலி. His son and successor Tippu Sultan, the Tiger of Mysore, was born just outside this fort. அந்த பர்த் பிளேஸையும் போய் பார்க்கலாம். போற வழியில அந்த ஸ்டெப் வால் இருக்கிற மாதிரி லேக் எல்லாம் இருக்கும்ல, குட்டி குளம் எல்லாம். ஸோ அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் திப்பு சுல்தானோட பர்த் பிளேஸ் எல்லாம் இருக்கிற இடம்லாம் இருக்கு, அதெல்லாம் போய் பார்ப்போம். ஸோ 1750 பிறந்திருக்காரு திப்பு சுல்தான். Hyder rebuilt the original mud fort that stood here and strengthened its defenses. The mud fort had been built in 1501 by Malla Bhaire Gowda, an ancestor of Kempe Gowda, founder of Bangalore. எப்படிலாம் அசோசியேஷன் வருது பாருங்க. பெங்களூர் கட்டின கெம்பே கவுடாவோட அசோசியேட் தான் வந்து இந்த கோட்டையை கட்டின மல்லே பைரே கவுடா.
Devanahalli falls on the trade route from Bangalore to Chikbalapur and other important commercial centers and was convenience transit point for trade and travelers. Vera level Devanahalli is part of Nandi area historic trail visit other heritage sites in this vicinity. ஸோ இப்போ நம்ம ஃபோர்ட்டில் தேவனஹள்ளியில் இருக்கோம். டிப்பு சுல்தான்ஸ் பர்த் பிளேஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். போகநந்தீஸ்வரா டெம்பிள் நந்தி வில்லேஜில் இருக்குது. திப்பு சுல்தான்ஸ் ஹண்டிங் லாட்ஜ் நந்தி ஹில்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான பிளேசஸ். இங்கே பாருங்கள், கோட்டை மேலே போய் சுற்றி பார்க்குறதுக்கு படிக்கட்டுகள் எல்லாம் இருக்குது. கோட்டை சுவருக்குள்ளே ஒரு ஊரே இன்னும் ஆப்ரேஷனலாக இருக்குங்க. காலங்காலமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க கோட்டை கொத்தளத்துக்குள்ள மக்கள். வேற லெவல்ல மக்களே. இப்ப நாம கோட்டை கொத்தளத்தோட மதில் சுவர் இருக்குல்ல, மதில் சுவர் மேல இருந்து நாம அப்படியே ஒரு ரவுண்டு வர போறோம். இங்கிருந்து ஏறினா அப்படியே அந்த சைடு போய் இறங்கிடலாமா. வேற லெவல்ல வாங்க பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பாக்குறேங்க. நம்ம ராஜஸ்தான்ல எந்த ஊர் அது, ஃபுல்லா கோல்டன் சாண்ட் மாதிரி இருக்கும். அந்த ஊர்ல இருக்கிற கோட்டைக்குள்ள இன்னும் ஊர் ஆப்ரேஷன்லாம் இருக்கு. பட் சவுத் இந்தியால ஐ திங்க் தேவனஹள்ளியில தான் அந்த மாதிரி செட்டப் இருக்குன்னு நினைக்கிறேன். வேற லெவல்ல. சரி வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே, நம்ம கோவில்ல இருந்து மேல வந்தாச்சுங்க, கோட்டை கொத்தளத்து மேல. இங்க பாத்தீங்களா? ஸோ எல்லா கோட்டைகளும் இருக்கிற மாதிரி இந்த செக்யூரிட்டிக்கான இந்த பெரிய ஏரியா இருக்கும்ல, என்ட்ரன்ஸை பார்த்த மாதிரி பீரங்கியெல்லாம் வச்சுட்டு பாதுகாக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி செட்டப் எல்லாம் இருக்கு. வாவ், வேற லெவல்ல. இங்க பாருங்க, குட்டி அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஏரியா, பீரங்கி வைக்கிறதுக்கான ஏரியா, பார்வைக்கு ரெண்டு பக்கமே வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி குவார்டர்ஸ் மாதிரி இருக்கு, வாட்ச்மேனுக்கு இருக்கிற மாதிரி. அங்க ஒரு கோவில் இருக்கு பாருங்க, ரெண்டு கோவில் இருக்குங்க. இங்க ஒரு கோவில், அங்க ஒரு கோவில். இது எல்லாமே பழைய காலத்து கோவில் தான். வேற லெவல்பா. ஸோ அப்படியே நாம வெளியே பார்க்கலாம். இங்க பாருங்க, கோட்டை கொத்தளத்தோட என்ட்ரன்ஸ் அங்க இருக்கு, ஹைவே. வேற லெவலுங்க. எல்லாம் செங்கல்ல தான் கட்டி இருக்காங்க, பேஸ்மெண்ட் மட்டும் கருங்கல்ல போட்டிருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ் வழியா தான் நம்ம வந்தோம். சரி வாங்க அப்படியே ஒரு ரவுண்டு போவோம். மக்களே, இங்க பாத்தீங்களா, ஊர் மக்கள் வந்து இதை வந்து பிளேசஸ்க்கு போறதுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க போல. இன்னும் ஆப்ரேஷனலா வச்சிருக்காங்க. அதனாலதான் இன்னும் பயங்கரமா சிதலமடையாம அப்படியே இருக்கு. கோட்டை மதில் சுவருக்கு கீழே எவ்வளவு பாதுகாப்பு உள்ள வீடுகள் எல்லாம் இருந்திருக்கு பாருங்க. அந்த காலத்திலேயே என்ன மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? வேற லெவலுங்க. இதுதான் தேவனஹள்ளியோட பியூட்டி மக்களே. எவ்வளவு கிளைமேட் சூப்பரா இருக்கு பாருங்க, சுத்தி தோப்புகள். மக்களே, இங்க பாத்தீங்களா, நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து வந்தா அங்க ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சா செக்யூரிட்டிக்கு, இங்க அதே மாதிரி இருக்கு பாருங்க. செக்யூரிட்டிஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ரெஸ்ட் பாயிண்ட் மாதிரி, அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் பார்க்கறதுக்கு மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணியிருக்காங்க. கோட்டை மதில் சுவர்கள் பாருங்க, அந்த காலத்துல லைம் ஸ்டோன் வச்சு தானே கட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே இருக்குங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. மக்களே, எத்தனை வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அங்கங்க எவ்ரி 100-200 மீட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி செக்யூரிட்டி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. வேற லெவல்ல. இங்கிருந்து நம்ம பாக்குற இடத்துல எல்லாம் வியூஸ் இருக்கு பாருங்க, சான்ஸே இல்லாம இருக்குங்க. எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டி இருக்காங்க ஹைதர் அலி. வேற லெவல்ல. இங்க பாருங்க, இங்க இருந்து ஒவ்வொரு இடத்தையும் வந்து நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கலாம் போல. கோட்டை கொத்தளங்கள்ல வெளியே ஏதாவது எதிரி படைகள் வருதான்னு நோட்டமிட்டுட்டே இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி செட்டப் தான் இங்க. சூப்பரா. இதெல்லாம் ಹಳೆಯ ಊರಲ್ಲ, ಈ ಕಡೆ. மக்களே, இங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு ஏரியாவும் டிஃப்ரெண்டா இருக்குங்க. இங்க பாத்தீங்களா, கீழே போற மாதிரி. ஐ திங்க் இது சுரங்கப்பாதைன்னு நினைக்கிறேங்க. இல்ல, சுரங்கப்பாதையா என்னன்னு தெரியல, ஒன்றும் நமக்கு
பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியல. பட் ஆனால் ஒரு குட்டி ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. பரவாயில்லைங்க, கிரேட்லி இம்ப்ரெஸ்ட். இன்னும் இந்த காலத்துலேயும் வந்து இவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்களே, அதுவே பெரிய விஷயம். வரே வா, பார்க்குற இடத்துல இருந்தெல்லாம் வந்து இங்கிருந்து பார்த்தா இன்னொரு பக்கத்தில் இன்னொரு அந்த வாட்ச் டவர் மாதிரி இருக்கு பாருங்க. அவ்வளோ இன்டர் கனெக்டடாக எவ்வளோ பாதுகாப்போட கட்டியிருக்காங்க பாருங்க அந்த காலத்திலேயே கோட்டை கொத்தளங்கள் எல்லாம். அருமை இல்லை? பழைய காலத்து ஊருங்க, இன்னும் அப்படியே இருக்கு. ஆனால் மாடர்னாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. கோட்டை கொத்தளங்களுக்குள்ள இருக்கிற வீடுகள்லாம் கூட, பழைய வீடுகள்லாம் கூட ஃபுல்லாக கான்கிரீட் பில்டிங்ஸாக ஆகிட்டு இருக்கு. கோட்டைக்கு உள்ளேயும் சரி, கோட்டைக்கு வெளியும் சரி, எத்தனை கோவில்கள் இருக்கு தெரியுமா? இங்க பாருங்களா, இங்க ஒரு பியூட்டிஃபுல்லான கோவில் கட்டிட்டு இருக்காங்க. பழைய கோவிலை வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க போல. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? வாரே வா, அங்க பாருங்க, ஒரு மலை மேல ஏதோ ஒரு பில்டிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. பெங்களூர் சுத்தியுமே இந்த மாதிரி தாங்க குட்டி குட்டி மலை குன்றுகள். நந்தி ஹில்ஸ் எல்லாம் இங்க இருந்து பக்கத்துல தான், ரொம்ப பக்கம். ஐ திங்க் இது வந்து இது ஒரு கோட்டை கொத்தளம்னு நினைக்கிறேன். பீரங்கி எல்லாம் வச்சிருக்கிற இடம் நினைக்கிறேன். மேலே போய் பார்த்துட்டு வரலாம். மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு. மக்களே, இங்கே பார்த்தீங்களா, கோட்டைக்குள்ளே வந்து நம்ம வீரர்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆயுதங்கள் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான பிளேஸ் மாதிரி. ஃபுல்லாக வந்து கல்லையே தான் கட்டியிருக்காங்க பேஸ்மெண்ட்டு. மேலே ரூஃபிங் மட்டும் வந்து செங்கல்லும் லைம்ஸ்டோன் இருக்குல்ல, அந்த சுண்ணாம்பு கலவை, அதை வச்சு போட்டிருக்காங்க. டிப்பிக்கல் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அதே செட்டப் தான். மக்களே, இதுதாங்க ஃப்ரண்ட் வியூ. மேலே போய் பார்க்கலாம் வாங்க. சாரி, லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சு. தலைவர் ஏதோ குமிஞ்சு குமிஞ்சு பார்த்துட்டு இருக்காரு. ஏதாவது புதையல் இருக்குமான்னு பார்க்குறாரு போல. ஓ சூப்பர்ல. இங்கிருந்து பார்த்தா டாப் வியூ கிடைக்குங்க. இங்கே பாருங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல இருந்தும் கோட்டை கொத்தளத்து மேலே இருக்கிற எல்லா ஏரியாவும் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் நிறைய உள்ளுக்குள்ளே வீரர்கள் தங்கிறது, ராஜாக்கள் தங்குற மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ எடுத்துட்டு மாடர்ன் ஆகிடுச்சு. கோட்டை கொத்தளத்தோட செவறுகள் மட்டும் இருக்குது. பட் ஆனால் அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்களே, அந்த அளவுக்கு சந்தோஷம்தான். நீ பாருங்க. ஸோ இது வந்து எலிவேட்டட் பாயிண்ட் மாதிரி இருக்குது. கோட்டை சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாஸையும் பார்க்க முடியும். அருமையில் ஒவ்வொரு ஏரியாவிலிருந்தும் ஒவ்வொரு டைரக்ஷனில் காவல் காக்க முடியும். மக்களை பார்க்கறதுக்கு சாதாரணமாக தெரியுங்க. பட் ஆனால் இங்கே வந்து சோல்ஜர்ஸ் நிற்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்கா. உள்ளுக்குள்ளே போனோன்னு வச்சுக்கோங்களா, இங்கே பாருங்களா, உள்ளுக்குள்ளே இங்கிருந்து கண்காணிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஹோல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ள கன் பாயிண்ட் மாதிரி அல்லது வென்டிலேஷன் மாதிரி கூட இருக்கலாம் வீரர்களுக்கு. வேற லெவலுங்க. கீழே கூட இருக்கு பாருங்க. இதோ ஒவ்வொரு இடத்துலையுமே கீழே இருக்கு. எதிரிகளுக்கு எங்கிருந்து கன் ஷாட் வருதுன்னே தெரியாதுங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. மக்களே, நம்ம கோட்டை கொத்தளத்து மேலையும் பார்த்தாச்சு. கோட்டை மதில் சுவர்கள் மேலே வந்து செம்மையா இருக்குங்க. ஐயோ வேற லெவலு. நம்ம கெம்பே கவுடா காலத்துல ஆரம்பிச்சு ஹைதர் அலி காலத்துல இதை எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டி முடிச்சிருக்காங்க பாருங்க மக்களே. ரியல்லி இம்ப்ரெஸ்டுங்க. சத்தியமா நான் வந்து எதிர்பார்க்கல. பெங்களூருக்குள்ள ஒரு கோட்டை இருக்கு தெரியும். பட் ஆனா தேவனஹள்ளியில ஒரு கோட்டை இருக்குங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து ஆச்சரியமான விஷயம் தான். அதுவும் திப்பு சுல்தான் அவர்களோட பர்த் பிளேஸ் அப்படிங்கிற போது இன்னுமே அது வந்து அது ஹிஸ்டாரிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த பிளேஸ் இல்ல. அது பார்க்கறதுக்கான சான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு வேற லெவல்ல.
மக்களே, நம்ம கோட்டை மதில் சுவர் மேல வந்து அப்படியே கீழே இருக்கிற கிராமத்தையும் பார்த்தாச்சு, மேல கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்னா, அப்படியே ஊருக்குள்ள போயிட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல கோட்டையோட என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வெளியே ஸ்டெப் வெல்லும் திப்பு சுல்தானோட பர்த் பிளேஸும் இருக்குமா, அதுவும் போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இதெல்லாம் பழைய காலத்து வீடுங்க. இடிஞ்சதெல்லாம் வந்து இப்ப புதுசா கட்டிட்டு இருக்காங்க. மக்களே, இங்க பாத்தீங்களா, ஊருக்குள்ள கீழே கரெக்டா கோட்டை கொத்தளம் கீழே இறங்குற இடத்துல இருந்து வந்து ஊரு ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் பாருங்களா, பழைய காலத்து வீடுகள் எல்லாம் இருந்துட்டு நல்லா அழகா போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு சூப்பரான பிளேஸ் பெங்களூர் பக்கத்துல. அப்படியே நம்ம நேரா போக வேண்டியதுதான். நேரா போனா கோவில் பார்த்துட்டு அப்படியே கோவில் வெளியே போயிட்டு ஸ்டெப் வெல்லும் திப்பு சுல்தானோட பர்த் பிளேஸும் பார்க்கலாம் வாங்க. மக்களை, கோட்டைக்குள்ள இருக்கிற ஊர்ல பாத்தீங்கன்னா 2-3 கோவில் இருக்குங்க. பழைய கோவில் எல்லாமே இடிச்சுட்டு புது புது கோபுரங்களா கட்டிட்டு இருக்காங்க. இங்க பாருங்களா, உள்ளுக்குள்ள இருக்கிற கோவில் மட்டும் வந்து இன்னும் பழைய கோவில் அப்படியே இருக்கு. இந்த பக்கம் இருக்கு பாருங்க. சோ இப்படிதான் இருந்திருக்கு பழைய காலத்து கோவில்கள். அப்படியே கற்களால கட்டிட்டு இருந்திருக்காங்க. ஒரு ஒரு கோட்டை கொத்தளம்னு இருந்தா கோவில்கள், வீடுகள், மக்களோட அரண்மனை, மன்னர்களோட அரண்மனை எல்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் அப்படியே மெயின்டைன் ஆயிருக்குங்க. இந்த காலத்துல அப்படியே கான்கிரீட்ல கோபுரம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க, பழைய கோவில் எல்லாம் இடிச்சுட்டு. பட் அந்த ஆதி கோவில் இருக்கும்ல, அதை மட்டும் அப்படியே வச்சிருக்காங்க. ஏன்னா ரொம்ப சிதிலமடைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா லைம் ஸ்டோன்னால தான் வச்சு கட்டியிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. பழைய காலத்து ஃபீல் வருது அங்கங்க. இந்த மாதிரி பழைய பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, சிலைகள் எல்லாம் பார்க்கும்போது தான் ஓகே, இது வந்து ஒரு 1000 வருடங்கள் பழமையான ஒரு கோட்டை கொத்தளம் அப்படிங்கிற ஞாபகம் வரும். இங்க பாருங்க, பழைய காலத்து அந்த கற்களால் ஆன ரூஃப் எல்லாம் இருக்கா, அதுக்கு பக்கத்திலே இப்போ புதுசா வந்து கற்கள் வச்சு கட்டிட்டாங்க. கியூட்ல. ஸோ உள்ள பாத்தீங்கன்னா அந்த நாக தேவதைகள் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, பழைய காலத்து கோவில் செட்டப் அப்படியே இருக்கு. நவ கிரகங்களுக்கு அப்படியே சிலையா வச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து நாக தேவதைகள். கற்கள் எல்லாம் அப்படியே கிடக்குது பாருங்க, ruins-ஆ. சிவலிங்கம் இருக்கிற ஆவுடையர் மட்டும் இருக்காங்க. வாவ், அருட்பெருஞ்சோதி. ஸோ மக்களே, செம்ம பியூட்டிஃபுல்லா, இது ஒரு சிவன் கோவில் மாதிரி தாங்க இருந்திருக்கு. நம்ம கெம்பே கவுடாலாம் வந்து சைவத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனால் செம்ம அப்படியே வந்து அந்த ஆன்டிக் ஃபீலு அங்கங்கே வந்து இந்த நாகலிங்கங்கள் எல்லாம் பார்க்கும்போது தான் ஓகேப்பா, இது பழைய காலத்து ஊர் அப்படிங்கிற அந்த ஃபீல் நமக்கு கிடைக்குதுங்க. உண்மையிலேயே ஹாப்பியாக இருக்கு பார்க்கறதுக்கு. கற்கள் எல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. சிதலமடைஞ்ச கோவில்களோட தூண்கள் எல்லாம் கிடைக்குது அப்படியே பக்கத்துல. அந்த கோவில் அங்க இருக்குல்ல, அங்கிருந்து அப்படியே நம்ம வெளியே போற வழியில பார்த்தா ராகவேந்திரர் அவர்களோட மடம் இருக்குங்க. அப்படியே தெய்வ கடாட்சம் நிறைந்த ஒரு கோட்டை கொத்தளமா இருந்திருக்கும் போல. 2 கோவிலுக்கு பக்கத்துல ராகவேந்திரர் மடம், இதெல்லாம் தான் பழைய காலத்து வீடுக. இன்னும் அப்படியே தெரியுது பாருங்க, செங்கற்கள் லைம்ஸ்டோனால கட்டின கோட்டை கொத்தளங்களுக்குள்ள இருக்கிற பழைய காலத்து வீடுகள் அமைப்பு இப்படிதான் இருந்திருக்கு. இப்ப எல்லாம் இது மாதிரி புதுசா மாறிட்டு இருக்கு. கோவில்கள் உட்பட, கோபுரங்கள் உட்பட எல்லாமே புதுசா கட்டிட்டு இருக்காங்க. அதுதான், இதுதான் பெரிய கோவில் போல. மக்களே, நம்ம பழைய கோவில், அங்க சிவன் கோவிலும் பார்த்தாச்சு, ராகவேந்திரர் மடத்தையும் பார்த்தாச்சு. மடத்தையும் தாண்டினதுக்கு அப்புறம் இன்னொரு கோவில் இருக்குங்க. இது வந்து பெருமாள் கோவில் போல. எல்லா கோபுரத்துல எல்லாம் வந்து பறவைகள் வந்து இது பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூடாரம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து சிவன் பார்வதி கல்யாணம் நடக்கிற மாதிரி. இந்த பக்கம் வந்து பெருமாள் படுத்திருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கு பாருங்க. ஓ, சிவன் பெருமாள் 2 கலந்துருக்காங்கப்பா. செம்ம பியூட்டிஃபுல்ங்க. இப்போ நம்ம பார்க்கறது தேவனஹள்ளியில் இருக்கிற வேணுகோபால சுவாமி தேவஸ்தானங்க. இங்க வந்து கோவில்களை தேவஸ்தானம் சொல்லுவாங்க. இதுதான் பக்கா அப்படியே பழைய கோவில் மாதிரி அப்படியே இருக்குங்க. 1000 வருடங்கள் பழமையான கோவில். உள்ள வந்தோன்னே கொடிமரம் இருக்கு. இங்க பாருங்க, பல்லக்கு தூக்குற சப்பரங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க.
குட்டி கிணறு. ஆஹா ஆஹா, அருமையா இருக்குங்க பாக்குறதுக்கு. சிற்பங்கள் எல்லாம் பாருங்க. இதுதான் பழைய காலத்து ஃபீல் வருது. கோவிலா இருக்கங்காட்டி அப்படியே இருக்கு போல. மற்ற கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் சிதலம் அடைஞ்சிருக்கு. வாவ், சுத்தி இருக்கிற மதில் சுவரெல்லாம் வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மெயின் மூலஸ்தானம் இருக்குல்ல, அது அப்படியே இருக்கு. எத்தனை வருஷம் பழமையானது இல்ல, சிற்பங்கள் எல்லாம் அப்படியே இருக்குங்க. ஐ திங்க் கோபுரம் புதுசா கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேல கீழே இருக்கிற பேஸ்மெண்ட் மட்டும் அப்படியே பழசு, அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பல்லக்கு தூக்குற இருக்கு பாருங்க வுட்டுல. பின்னாடி மடப்பள்ளின்னு சொல்லுவாங்கல்ல, பிரசாதமெல்லாம் செய்யற இடங்கள். மதில் சுவர்கள் மட்டும் அப்படியே கான்கிரீட் மாதிரி பண்ணிட்டாங்க, புதுமையாயிடுச்சு. அடடா, சிற்பங்கள் எல்லாம் பார்க்கும்போது தான் மகிழ்ச்சியா இருக்கு. நந்தி பகவான் எல்லாம் இருக்காங்க கோபுரத்துல. வேணுகோபால சுவாமி, துளசி மாடம். வாவ், இங்க பாருங்க சிற்ப வேலைப்பாடுகள் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. கெம்பேகவுடா பெங்களூர் கட்டின காலத்துல இது கட்டியிருக்காங்க. மெயின் கோபுரம் எல்லா பக்கம் இந்த கம்பி போட்டிருக்காங்க. புறாக்கள் வந்து இது பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருப்பாங்க போல. கல்வெட்டுகள்லாம் கூட இருக்குங்க. இங்க பாருங்க, கல்வெட்டு இருந்தாவே அது வந்து பழைய காலத்து கோவில், ராஜாக்கள் கட்டின கோவில்னு அர்த்தம். ராஜமுத்திரையோட இருக்கு. கன்னடத்துல தான் எழுதியிருக்காங்க. பழைய கன்னடம், பழைய கன்னடம், நம்ம ஊரு சங்கத்தமிழ் மாதிரி. மக்களே, கோவில்ல வேணுகோபால சுவாமி கோவில்ல நமக்கு பிரசாதமும் கொடுக்குறாங்க. ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட் புலி சாதம் அண்ட் ஐ திங்க் ஏதோ ஸ்வீட் கேசரின்னு நினைக்கிறேன். வாங்க சாப்பிடுவோம். மக்களே, நம்ம வேணுகோபால சுவாமி பிரசாதமும் சாப்பிட்டாச்சுங்க. கரெக்டா நாம வந்த அன்னைக்கு அன்னதான பிரசாதம் வேற கொடுத்தாங்க, வேற லெவல். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கோவிலுக்கு பக்கத்துலயே வந்து தேவனஹள்ளி ஃபோர்ட்டோட ஒரு ஹிஸ்டரி போட்டிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் அது. So Devanagari Fort was originally built by Malle Bhaira Gowda in 1501. எவ்வளவு நாள் ஆயிடுச்சு பாருங்க. It was in the reign of his descendants until the mid-18th century. In 1749, the then Dalwa of Mysore, Nanjarajaya, invaded the fort and occupied it. அந்த காலத்திலேயே எத்தனை ஆக்குபேஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு மாறி மாறி. So மக்களே, the birthplace of Tipu Sultan is also located near to the fort. It is said that the Tipu Sultan was born at the said place in 1751. Spread over 20 acres. ஈஸ்ட் ஓரியன்ட் ஃபோர்ட்டிஃபிகேஷன், கிழக்கு பார்த்து இருக்கான். 12 செமி சர்க்குலர் வாட்ச் டவர்ஸ் இருக்கு. நம்ம அது மேலே பார்த்தாச்சு. வாட்ச் டவர்ஸ் ஆர் ப்ரொவைடட் வித் கன் பாயிண்ட்ஸ் பில்ட் வித் லைம் அண்ட் பிரிக். நான் சொன்னேன்ல, சுண்ணாம்பு கலவையில் தான் பண்ணியிருக்காங்க. தேவனகிரி ஃபோர்ட் ஹஸ் மெனி டெம்பிள்ஸ். வேணுகோபால சுவாமி டெம்பிள், சித்தலிங்கேஸ்வர டெம்பிள். இப்போ நாம பார்த்துட்டு சாப்பிட்டது வந்து வேணுகோபால சுவாமி டெம்பிள். அதுக்கு முன்னாடி பார்த்த சிவன் டெம்பிள் வந்து சித்தலிங்கேஸ்வரா. அதை தவிர சந்திரமௌலீஸ்வர டெம்பிள், நஞ்சுண்டேஸ்வர டெம்பிள் எல்லாம் இருக்கு. சூப்பர்ல மக்களே. நம்ம ஃபோர்ட் பார்த்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி கிளம்பியாச்சுங்க. ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில தான் வந்து ஸ்டோன் வெல்லும் திப்பு சுல்தானோட பர்த் பிளேஸும் இருக்கும். அதை பார்த்துட்டு நாம ரயில்வே ஸ்டேஷன் போக வேண்டியதுதான். இங்கிருந்து ட்ரெயின் எடுத்தோம்னா ஹோசூர் வரைக்கும் ஒரே ட்ரெயின் தான். மெயின் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு பாருங்க. கோட்டை கொத்தளத்திலிருந்து ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில தான் வந்து ஸ்டெப் வெல் இருக்குங்க. அந்த காலத்துல கோட்டையை கட்டினது. கோட்டைக்கு பக்கத்துல இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து தண்ணீர் வேணும்ல, அதுக்கு தான் வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க். மக்கா என்ன மாதிரி பிளான் பாருங்க. வாவ், சுத்தி வந்து 2 கோவில் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த பக்கம் ஒரு கோவில்,
கோவில் எல்லாம் இருந்தா தானே மக்கள் கிளீனா வச்சிருப்பாங்க. இங்க ஒரு கோவில் அழகா இருக்குல்ல, சுத்தியும் வந்து கார்டன்ஸ் இருக்கு, தென்னந்தோப்புகள் இருக்கு. மாடர்னிட்டி வந்தாலும் குப்பையெல்லாம் போடாம அப்படியே மெயின்டைன் ஆயிருக்குங்க. நான் நம்ம ஊரை கம்பேர் பண்ணி பாக்குறேன். நம்ம ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் இருந்தா ஃபுல்லா குப்பை போட்டு குப்பை மேடாக்கி இருப்பாங்க. பட் இங்க கோவில் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கிளீனா வச்சிருக்காங்க. இந்த சாங்கிய சடங்குகள் எல்லாம் பண்ணாம இருந்தாவே வந்து கொஞ்சம் கிளீனா இருக்குங்க. ஸோ இங்க வந்து பேசிக் விளக்கேற்றி பூஜை கும்பிட்டு, இங்க கல்யாணின்னு சொல்லுவாங்க தெப்ப குளத்தை எல்லாம். வேற லெவல்ல பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கல்ல. உள்ளுக்குள்ள ஒரு டேங்க் கட்டியிருக்காங்க, மோட்டர் போட்டு தண்ணி எடுப்பாங்க போல. சான்ஸே இல்லை. ஸோ இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கோட்டை. ஸோ கோட்டையிலிருந்து வந்து உள்ளுக்குள்ளேயும் கண்டிப்பாக ஏதாவது கோட்டை கொத்தளத்துக்குள்ள டேங்க் இருக்கும். ஊருக்கு வெளியவும் வந்து அந்த காலத்தில் ரெசிடென்சிஸ் எல்லாம் இருந்திருக்கும்ல. ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்டெப்வெல் கிணறு. மக்களே, ஸ்டெப்வெல் பக்கத்தில் இருக்கிற இந்த மான்யூமெண்ட் தான் வந்து திப்புவோட பர்த் பிளேஸுங்க. மக்களே, எவ்வளோ பவர்ஃபுல் இஸ்லாமிக் லீடர் நம்ம திப்பு சுல்தானோட பர்த் பிளேஸ்ல இதுதான் ரிமைனிங்கா இருக்குங்க. அட்லீஸ்ட் இந்த மான்யூமெண்ட்டாவது விட்டு வச்சிருக்காங்களே, அந்த அளவுக்கு சந்தோஷம். நம்ம அடையாளத்துக்கு திப்பு சுல்தான் பிறந்த பிளேஸ் அப்படிங்கிற அடையாளத்துக்கு தேவனஹள்ளியில தான் பிறந்திருக்காரு பாருங்க. நம்ம கெம்பே கவுடாலாம் வந்து ஃபர்ஸ்ட் மட் ஃபோர்ட் கட்டி, அதுக்கப்புறம் நம்ம திப்பு சுல்தான் ஹைதர் அலி எல்லாம் வந்து அதை கற்கோட்டையா மாத்திருக்காங்க அவங்க ஆட்சி காலத்துல. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஆயிருச்சு. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அடையாளத்துக்கு இதுதான் ரிமைனிங்கா இருக்கு. மக்களே, இங்க போட்டிருக்காங்க பாருங்க, பர்த் பிளேஸ் ஆஃப் திப்பு சுல்தான் 1751 AD. இங்கிலீஷ்லயும் இருக்கு, உருதுலயும் இருக்கு, கன்னடத்திலயும் எழுதியிருக்காங்க. ஆச்சரியமா இருக்குங்க. எனக்கு சத்தியமா தெரியாது திப்பு சுல்தானோட பர்த் பிளேஸ் வந்து தேவனஹள்ளியில இருக்கு, இங்க ஒரு கோட்டை இருக்குன்னு எல்லாம். பட் ஆனா எத்தனை ஹிஸ்டரி வந்து நம்ம இந்தியாவோட எல்லா மூளை முடுக்குலையும், அதுவும் பெங்களூர் பக்கத்துல, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பக்கத்துலயே அவைலபிளா இருக்கு பாருங்க மக்களே. அழகா தோட்டங்களுக்கு நடுவில், நம்ம ஹைவேக்கு பக்கத்துலேயே வேற அவைலபிளா இருக்கு. ஸோ தேவனஹள்ளி பக்கம் வந்தா வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு போங்க மக்களே. உண்மையிலேயே ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு நாம தேங்க்ஸ் சொல்லிக்கணுங்க. இந்தியா ஃபுல்லா இருக்கிற இந்த மாதிரி முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை எல்லாம் இன்னும் பாதுகாத்து வச்சிருக்காங்களே அடுத்த ஜென்ரேஷனுக்கு. அதுக்கே நாம ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கலை, கலாச்சாரம், மத, சமய வேறுபாடுகள் எல்லாம் பார்க்காம ஹிஸ்டாரிக்கல் மான்யூமெண்ட்ஸ்னு வச்சிருக்காங்க. மக்களே, நம்ம தேவனஹள்ளி கோட்டையும் பார்த்தாச்சு, திப்பு சுல்தான் பர்த் பிளேஸ், ஸ்டோன்வில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ மறுபடியும் திரும்பி ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பியாச்சுங்க. அப்படியே நேஷனல் ஹைவே கிராஸ் பண்ணா ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. ஸோ நீங்கள் நந்தி ஹில்ஸ் எல்லாம் போகிறீங்க அப்படின்னா தேவனஹள்ளிக்குள்ள உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஜம்முன்னு இதெல்லாம் பார்த்துட்டு போகலாம். நீங்கள் மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ 5 மினிட்ஸில் நாம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடலாம். ஸோ மக்களே, நம்ம தேவனஹள்ளி கோட்டை, திப்பு சுல்தானோட பர்த் பிளேஸு, கோட்டைக்குள்ள இருக்கிற ஊரெல்லாம் பார்த்துட்டு நம்ம தேவனஹள்ளி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. ஸோ நம்ம தேவனஹள்ளி கோட்டை இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. நம்ம ஏர்போர்ட் பக்கம் வந்தாவோ, நந்தி ஹில்ஸ் பக்கம் வந்தாலோ, இல்லை சிக்பல்லாப்பூர், ஈஷா பெங்களூர் எல்லாம் வந்தா தேவனஹள்ளி வந்து கோட்டையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போங்க. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தேவனஹள்ளியிலேருந்து ஹோசூர் வரைக்கும் போகிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ட்ரெயின் வீடியோ, மெமு வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சேர்ஸ் ஃப்ரம் தேவனஹள்ளி ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.